எல்லா பெரியவங்களுக்கும் ஒரு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கண்டிப்பா வந்து ஒரு கெட்டதுங்கிறது இருக்கதாங்க செய்யும். அந்த கெட்டதுலேருந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் ஒரு பெரியவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே கருத்து சொல்லுவாங்க. "இத ஏன்டா இப்ப சொல்ற?" அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்படிதான் ரஜினி சாரும் ஒரு தப்பு பண்ணியிருந்தாரு. அதுலேருந்து மீண்டு வந்து தான் இப்ப தலைவரா நிக்கிறாரு. அப்படி என்ன தப்பு? அது என்னங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். 19 வயது நடிகையை 36 வயதில் திருமணம் செய்யப்பட்ட ரஜினி. யார் தெரியுமா? தமிழ் திரையுலகில் மூத்த நடிகராகவும், முக்கிய நடிகராகவும், சூப்பர் ஸ்டார் நடிகராகவும் வலம் வந்து கொண்டிருப்பவர் ரஜினிகாந்த். இவர் குறித்து பழைய நடிகை ஒருவர் பேசியிருக்கும் நேர்காணல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தென்னிந்தியாவின் பெரும்பாலான மக்களுக்கு பிடித்த நடிகராக விளங்கி வருகிறார் ரஜினிகாந்த். 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் படம் மூலம் அறிமுகமான இவர், இப்போது தனது 74 வயதிலும் பல இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுத்து வருகிறார். முதுமை தோற்றம் முகத்திலும் தெரிந்தாலும் அவர் நடிப்பில் நடையிலும் 20 வயது இளைஞனைப் போல அதே துள்ளுடன் நடித்து வருகிறார். இவர் குறித்த வீடியோக்கள் அவ்வப்போது இணையத்தில் வைரலாகி வருவது வழக்கம். அந்த வகையில் சமீபத்தில் பழைய நடிகை ஒருவர் சித்ரா லக்ஷ்மணனுக்கு கொடுத்திருக்கும் நேர்காணல் வைரலாகி வருகிறது. நடிகர் ரஜினிகாந்த் ஒரு சில நடிகைகளுடன் தொடர்ந்து பல படங்களில் சேர்ந்து நடித்திருக்கிறார். அப்படி அவர் 1986 முதல் 1989 வரை அமலாவுடன் தொடர்ந்து 4 படங்களில் சேர்ந்து நடித்திருக்கிறார். கோடைமலை படத்தின் முதலில் இவர்கள் ஒன்று சேர்ந்து நடிக்க இவர்களின் ஜோடி மக்களுக்கு பிடித்து போனது. இதையடுத்து வேலைக்காரன், கொடி பறக்குது, மாப்பிள்ளை உள்ளிட்ட படங்களில் ஒன்றாக சேர்ந்து நடித்தனர். ஒன்றாக படங்களில் சேர்ந்து நடிக்கும் சமயத்தில் அமலாவிற்கும் ரஜினிக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டதாக பல ஆண்டுகளாகவே ஒரு தகவல் இருக்கிறது. இதில் வேலைக்காரன் படத்தில் நடித்து கொண்டிருந்த போது அமலா ரஜினியின் உறவு அடுத்த கட்டத்தை எட்ட இருந்ததாம். அப்போது அமலாவிற்கு வயது 19, ரஜினிக்கு 36. அப்போது ரஜினி திருமணமானவராக இருந்தார். இந்த சமயத்தில் அமலாவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்ட ரஜினிகாந்த் தனது மனைவியை விவாகரத்து செய்ய தயாராகவும் இருந்ததாகவும், அமலாவை திருமணம் செய்து கொள்ளும் முடிவில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதைத்தான் அந்த பழைய நடிகையும் தனது நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பிரச்சனை காரணமாக ரஜினியும் அவரது மனைவி லதாவும் பேச்சுவார்த்தையின்றி ஒரு வருடம் பிரிந்து வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தன்னை ரஜினி விவாகரத்து செய்ய இருக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டு லதா கே. பாலச்சந்தரை அணுகியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரஜினியை திட்டிய பாலச்சந்தர் இதையெல்லாம் விட்டுவிட்டு லதாவுடன் சேர்ந்து வாழுமாறு அறிவுறுத்தியிருக்கிறதாக கூறப்படுகிறது. நடிகை அமலாவிற்கு 1992ஆம் ஆண்டு தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுடன் திருமணம் நடைபெற்றது. இவரும் இணைந்து சில தெலுங்கு படங்களில் ஒன்றாக நடித்த பின்னர் காதலிக்க ஆரம்பித்து பின்னர் இல்வாழ்க்கையில் இணைந்தனர். இதில் நாகார்ஜுனா ஏற்கனவே லக்ஷ்மி என்பவரை திருமணம் செய்து விவாகரத்து செய்திருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினி அமலாவிற்கு இடையேயான உறவை உறுதிப்படுத்தும் வகையிலான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவருடன் நடித்தவர்கள் தற்போது கொடுத்து வரும் நேர்காணலில் இருந்துதான் இதுபோன்ற தகவல்கள் வைரலாகி வருகிறது. மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.